Hi sweeties, welcome to our channel Miss Sans. நான் உங்க சங்கீதா. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் போவோம்னா must have jeans. Must have jeans. என்ன must have jeans? எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கலர் கலரா ஜீன்ஸ் வாங்கி வச்சு நிறைய காசு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்படிலாம் இல்ல, நம்ம ஒரு 5 to 6 ஜீன்ஸ் வச்சு நம்ம எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே அதை கவர் பண்ணிடலாம். இன்க்ளூடிங் நீங்க ஷார்ட் டாப்ஸ் போட்டாலோ ஏ லைன் குர்த்தா போட்டாலுமே என்ன போட்டாலுமே நீங்க அதை வச்சு மேட்ச் பண்ணலாம். பாய்ஸ் கூட அதை யூஸ் அந்த 5 கலர் ஜீன்ஸ் மட்டுமே வச்சிருந்தா கூட போதும். அவங்க எல்லா டிஷர்ட்டுக்குமே ஷர்ட்டுக்குமே கேஷுவல் ஷர்ட்ஸ்க்கு இதுக்கெல்லாமே மேட்ச் பண்ண பர்ஃபெக்டா இருக்கும். அது என்னென்ன 5 கலர் ஜீன்ஸ் சொல்லிடுறேன். அது சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜீன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிடுறேன். நிறைய பேர் ஜீன்ஸ் என்ன பண்ணுவோம், நம்ம ரெகுலர் ட்ரெஸ் மாதிரி என்ன பண்ணுவோம்னா ஒன்ஸ் போட்டோம்னா அடுத்து எடுத்துட்டு போய் நம்ம துவைக்க போட்டுருவோம். அப்படி பண்ணவே கூடாது. ஒரு ஜீனை அட்லீஸ்ட் 5 டைம்ஸ் ஆச்சு யூஸ் பண்ணிட்டு தான் வாஷ் பண்ணவே போடணும். ஏன் நான் அப்படி சொல்றேன்னா 5 டைம்ஸ் ஒரு தடவை நம்ம ஜீன்ஸை வாஷ் பண்ணும்போது அந்த டிடர்ஜென்ட் அதுல ஊறி நம்ம பிரஷ் பண்ணும்போது அதோட கலரே ஃபேட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. லைட் கலர்ஸ்ல பெருசா தெரியாது, பட் டார்க் கலர் ஜீன்ல கண்டிப்பா தெரியும். ஒரு மாதிரி வெள்ளையா வரும்போது அது ஜீனே ஒரு சீக்கிரம் ஸ்பாயில் ஆகுற மாதிரி இருக்கும். ஜீனோட லைஃபே சீக்கிரம் முடியற மாதிரி இருக்கும். சோ நீங்க ஒரு ஜீனை 5 to 6 டைம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணலாம். என்ன சங்கி சொல்ற, ஒரு ஜீனை 5 to 6 டைம் யூஸ் பண்ணீங்கன்னா அது ஸ்மெல் வராதா? அதை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்றது அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. நீங்க யூஸ் பண்ணிட்டு வரீங்களா, அந்த ஜீனை அழகா ரிவர்ஸ் பண்ணி எடுத்துட்டு போய் வெயில்ல போட்டுருங்க. உங்களோட கிருமி, டர்ட், பேட் ஸ்மெல் இது எல்லாமே அந்த வெயிலே சரியாயிடும். அதுக்கப்புறம் நீங்க அந்த திருப்பி அந்த ஜீன்ஸை ரிவர்ஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம் தாராளமா. சோ அதனால இத மாதிரி ஜீனை நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அடுத்து லிண்ட் ரிமூவிங்க்கு நம்ம கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அது நான் ஃபியூச்சர்ல கண்டிப்பா உங்களுக்கு நான் இதை ஒரு வீடியோவா போஸ்ட் பண்றேன். அதுக்கப்புறமா ஃபேடான ஜீனை எப்படி பிளாக் கலர் திருப்பி கொண்டு வர்றது, அதாவது டார்க் கலர் ஜீன்ஸ் எப்படி திருப்பி பல கலர் கொண்டு வர்றது, அதுக்குமே நம்ம கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அந்த வீடியோவுமே நான் சீக்கிரமா போஸ்ட் பண்றேன். அது என்னன்னு நான் என்னோட ட்ரெஸ்ஸை வச்சு ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பா அதுக்கான ரிவ்யூவும் அதுக்கான வேவும் நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். இப்போ நம்ம என்னென்ன 5 கலர் ஜீன்ஸ் வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஜீன்ஸ் எப்படி செலக்ட் பண்ணி வாங்கணும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு சில பேர் என்ன பண்ண ஒரு பிராண்டடா எடுத்தோம்னா நம்ம ஒரு சைஸ் சின்னதா போயிட்டா கூட கரெக்டா இருக்கும். இப்ப நீங்க 30 சைஸ் யூஸ் பண்றீங்கன்னா பிராண்ட்ல போகும்போது ஒரு 28 அந்த மாதிரி சைஸ் போலாம். இல்ல நீங்க கொஞ்சம் அன்பிராண்டா லோக்கல்ல ஜீன் எடுக்கிறீங்கன்னா அப்ப நீங்க ஒரு சைஸ் மேல போறதே பெஸ்ட் தோணும். சோ எதா இருந்தாலும் ஜீன் ஷாப்பிங் பண்றதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ட்ரையல் பார்த்துட்டு வாங்குங்க. ஏன்னா நான் ஒரு ஜீன் அப்படிதான் ஸ்பாயில் பண்ணிட்டேன். அந்த ஜீனையே நான் உங்களுக்கு ஃபைனல்ல காட்டுறேன். ட்ரையல் பார்த்துட்டு தயவு செஞ்சு ஜீன் எடுங்க. எல்லாத்துக்குமே நம்ம இதுதான் என் சைஸ் 30 தான் என் சைஸ், சோ அதனால நான் 30 எடுத்துறேன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒரு சில ஜீன் லூஸா இருக்கும், ஒரு சில ஜீன் டைட்டா இருக்கும். சோ நமக்கு அந்த ஜீன் போடுறதே ஒரு ஃபிட்டே இல்லாம ஒரு மாதிரி அன்கான்பிடென்டா இருக்கும் அது போடும்போதே. சோ ஜீனை ட்ரையல் பார்த்துட்டு எடுங்க. அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 100 ரூபாய் 150 ரூபாய்க்குலாம் ஜீன் எடுக்கிறோம். நானும் எடுத்திருக்கேன் நிறைய தடவை. எடுத்து அப்படி எனக்கு ஸ்பாயில் ஆன ஜீனும் இருக்கு. நான் அதே உங்ககிட்ட காட்டுறேன். 150 ரூபாய்க்கு நம்ம ஜீன் எடுக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் போயிட்டு நிறைய கலர்ஸ் வேணும், ஒரு 10 கலர் 20 கலர் ஜீன் 150 ரூபாய் பட்ஜெட் வச்சு எடுத்துருவாங்க. எடுத்தா எவ்வளவு வரப்போகுது, மேக்சிமமே உனக்கு 3000 ரூபாய் தான் வரும். இந்த மாதிரி கால்குலேஷன் எல்லாம் போட்டு எடுத்துருவோம். ஆக்சுவலா ஜீன் அப்படி எடுக்காதீங்க. ஓரளவுக்கு நல்ல ஒரு பிராண்ட்லயோ ஆர் நல்ல கொஞ்சம் ஒரு 500 பிளஸ் போனாதான் நம்மளால ஒரு நல்ல ஜீனியே நம்ம பார்க்க முடியும். ஏன்னா 500 கீழே நம்ம எடுக்கிற எந்த ஜீனுமே பெருசா நமக்கு யூஸ் ஆகாது. சப்போஸ் நீங்க அந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏதாவது ஒரு சின்ன கடையிலயோ எங்கேயாவது போய் எடுக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு ட்ரையல் பார்த்துட்டு எடுங்க ஜீனை. ட்ரையல் பார்க்காம ஜீன் வாங்கவே வாங்காதீங்க. கண்டிப்பா அது ஸ்பாயில் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ட்ரையல் பார்த்துட்டு ஜீன் எடுங்க. இப்ப நான் என்னென்ன அந்த 5 கலர் ஜீன் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பிளாக் ஜீன் பாத்துடலாம். மஸ்ட் ஹேவ் எல்லாருக்கிட்டுமே ஒரு பிளாக் ஜீன் இருக்கணும். பிளாக் ஜீனை வச்சு நீங்க என்ன வேணா பேர் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே ஒரு என்ன சொல்றது, ஏதாவது கை விடுற நேரத்துல கரெக்டா கை கொடுக்கறது எதுனா பிளாக் கலர் பேண்ட் ஜீன் தான். சோ அதனால கண்டிப்பா பிளாக் ஜீன் வச்சுக்கலாம். ஜீனை நான் ஷார்ட் டாப்லாம் போட மாட்டேன், எனக்கு எதுக்கு ஜீன்னு யோசிச்சீங்கன்னா நீங்க குர்த்தி கூட பேர் பண்ணலாம். அழகா இருக்கும் ஜீன் நிஜமாலே. இந்த பாருங்க, இந்த ஜீனை நான் காட்டிடுறேன். இந்த ஜீன் நான் ஜூடியோல தான் வாங்கினேன். இது பாருங்க, இந்த இடத்துல இது ஒரு ஹை ரைஸ்டு ஜீனு. இந்த 2 சைட்லயுமே பாக்கெட்ஸ் வருது, பின்னாடியுமே 2 பாக்கெட்ஸ் வருது. இது ஒரு ஹை ரைஸ்டு ஜீனு. எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு போட்டிருக்கும் போதே. இந்த ஜீனை நான் 699க்கு ஜூடியோல வாங்கியிருந்தேன். ரொம்பவே எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. சோ இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு ட்ரஸ்டபிளா இருக்க ஒரு சில ஷாப்ல போய் நீங்க ஷாப்பிங் பண்ணுங்க. அப்பதான் நமக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஜீன் மட்டும் கொஞ்சம் இதுவா எடுத்துக்கலாம். நம்ம மத்த ட்ரெஸ் டாப்ஸ் எல்லாமே நம்ம சின்ன எங்கேயாவது சின்ன கடையில கூட எடுத்துடலாம், பிரச்சனை இருக்காது. ஆனா ஜீன் மட்டும் கொஞ்சம் நல்லா நீங்க எடுக்கும் போதே ஓரளவுக்கு ஒரு பிரீமியமா 500 பிளஸ் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அது உப்புனால ஒரு சாலிடா ஒரு 4 to 5 years கண்டிப்பா அது லைஃப் தரும். சோ அதனால ஜீன் பாருங்க.
நான் ஏன் இந்த டிஷர்ட்டை இன் பண்ணி வச்சிருக்கேன்னு பாக்காதீங்க. ஏன்னா இந்த ஜீன் வந்து ஹை ரைஸ்டா லோ ரைஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக தான் நான் வந்து இந்த டிஷர்ட்டை இன் பண்ணி வச்சிருக்கேன். பார்த்துட்டு கலாய்க்காதீங்க. என்னடா ஜெர்சி டிஷர்ட்டை இன் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கான். யாருமே ஃபேஷனபிளான ஆளு. ஃபேஷனபிளா? ஆமா. ஓகே, இப்போ நம்ம அடுத்த ஜீன் போலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது டார்க் ப்ளூ ஜீன். பாருங்க, இதுவுமே ஒரு ஹை ரைஸ்டு ஜீன் தான். இந்த ஜீனை வந்து நான் களஞ்சியம்ட்டு ஒரு கடையில வாங்கியிருந்தேன். டி நகர் ஷாப்பிங் போற எல்லாருக்குமே இந்த கடை தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி. அந்த கடையில தான் வாங்கியிருந்தேன். இது கொஞ்சம் காஸ்ட், இதுதான் என்கிட்ட இருக்கிறதுலே காஸ்ட்லியான ஜீன். 900 சம்திங் வந்தது இந்த ஜீனு. சோ வாங்கும்போது எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருந்தது. இன்னும் இவ்வளவு காசு ஸ்பெண்ட் பண்ணி வாங்கணுமா? பட் இதோட குவாலிட்டியும் இதோட கம்ஃபர்ட்டும் செம்ம சூப்பர். இதை போட்டு நான் தூங்கவே தூங்கியிருக்கேன். அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கு இந்த ஜீனு. இதை நான் ட்ரையல் பார்த்துட்டு தான் வாங்கினேன். ஏன்னா இந்த ஜீனோட சைஸ் 32, இதுதான் எனக்கு ஃபிட் ஆச்சு. அந்த ஜீன் ஃபர்ஸ்ட் காட்டின பிளாக் கலர் ஜீனோட சைஸ் வந்து 28. அதுக்கப்புறம் ஒரு சில ஜீன்லாம் வாங்கினேன், அதோட சைஸுமே டிஃபரெண்டா இருந்தது. சோ அதனால நான் ட்ரையல் பார்த்துட்டு தான் வாங்கினேன் இந்த ஜீனு. பட் எனக்கு செம்ம கம்ஃபர்டபுளா இருக்கு. இது கொடுத்த காசுக்கு ஒர்த்து தான். இந்த ஜீன் 900க்கு நிஜமாலே ஒர்த் தான். ஏன்னா இதுக்கு செம்ம கம்ஃபர்டபுளா இருக்கு இந்த ஜீனு. காட்டுற எல்லா ஜீனை விட இது எனக்கு நல்லாவே கம்ஃபர்டபுளா இருக்கு. ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணவும் நல்லா இருக்கு. பாருங்க, இதுவுமே நீங்க எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே மேட்ச் பண்ணலாம் அழகா. ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட் ஆர் எது கூட வேணா நீங்க மேட்ச் பண்ணீங்கன்னா ரொம்ப அழகா தெரியும். எப்பவுமே ஜீன்ல நம்ம கான்சென்ட்ரேட்டடா இருக்கிறோம். வாங்கும்போது ட்ரையல் பார்த்து வாங்குங்க எதா இருந்தாலும். இப்போ நம்ம அடுத்த ஜீன் போலாம். சோ ஸ்வீட்டிஸ், இப்ப அடுத்து நம்ம என்ன கலர் ஜீன் பார்க்க போறோம்னா லைட் ப்ளூ. பாருங்க, நான் ஸ்டார்டிங்ல ஒரு மிஸ்டேக் சொல்லியிருந்தேன். என்னன்னா வந்து ஜீன் சைஸ கரெக்டா எடுங்க. ஆக்சுவலா இந்த ஜீன் வந்து எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் பண்ணாங்க. கிஃப்ட் பண்ணும்போது அவங்க என்கிட்ட கேட்டாங்க, உங்க ஜீன் சைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் அந்த ஜீன் தான் ஃபர்ஸ்ட் எடுத்திருந்தேன் இது எடுக்கிறதுக்கு முன்னாடி. சோ அதை வச்சு 32 என் ஜீன் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். சோ அதனால 32 எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதனால என்ன பண்ணேன்னா, இந்த ஜீன் எனக்கு ரொம்ப லூஸா இருந்தது. நான் டைலர் ஷாப்ல கொடுத்து இந்த ஜீனை கொஞ்சம் ஹிப்ல புடிச்சு அதுக்கப்புறம் வந்து கீழே லென்த் கொஞ்சம் கட் பண்ணி இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேலையெல்லாம் பார்த்துமே இந்த ஜீன் வந்து என்ன சொல்றது, ஜீன் மாதிரி இல்ல, ஓரளவுக்கு என்ன சொல்றது ஜாகர் பேண்ட் மாதிரி தான் இருக்கு. அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுல தான் நான் இனிமேட்டு ஏதா இருந்தாலும் ட்ரையல் பார்த்து தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உணர்ந்த நேரம் அது. சோ அதனால வந்து இந்த ஜீனுமே வந்து ட்ரெண்ட்ஸ்ல தான் வாங்கணும் என் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு. இதுவுமே ஒரு 650 700 சம்திங் வந்தது. நான் பாக்குறேன், இதோட லிங்க் எனக்கு அவைலபிளா இருந்தா நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துடுறேன். இதுவும் அரௌண்ட் 600 to 700 தான் ஜீன் வந்தது. நான் ஷுவரா சொல்லுவேன், ஏன்னா இந்த பிரைஸ்க்கு தான் நாங்க வாங்கணும். இதுவுமே நான் ட்ரெண்ட்ஸ்ல இருந்தா ஷாப்பிங் பண்ணியிருந்தேன். இந்த ஜீன்மே என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக வாங்கி கொடுத்த ஜீனு. சோ அதுக்கப்புறம் நான் இதே பிராண்ட்ல வந்து 2 ஜீன் எடுத்திருந்தேன். நான் எங்க வாங்கினேன் எல்லாமே எனக்கு கிடைச்சா நான் உங்களுக்கு கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துடுறேன். இப்போ அடுத்த ஜீன் பார்க்கலாம். சோ ஸ்வீட்டிஸ், நம்ம லிஸ்ட்ல இருக்க ஆஷ் கலர் ஜீன். இதுவுமே நான் அதே பிராண்ட்ல இருந்தா வாங்கினேன். ஆக்சுவலா இதை நான் ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஏன்னா அந்த ஒயிட் கலர் ஜீனை நான் நேர்ல பார்த்து வாங்கி ட்ரையல் பார்த்து வாங்கிட்டேன். சோ சேம் பிராண்ட், சோ சேம் இதுங்கிறனால நான் ஆர்டர் போட்டுட்டேன். இதுவுமே எனக்கு ஆன்லைன்ல 650 700 சம்திங் தான் வந்தது. எனக்கு லிங்க் எல்லாம் கிடைச்சா கண்டிப்பா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துடுறேன். இப்ப பாருங்க, இந்த ஜீன்மே 2 சைட் முன்னாடி பாக்கெட் இருக்கு, பேக்லயுமே ஒரு பாக்கெட் இருக்கு. இதுவுமே ஒரு ஹை ரைஸ்டு ஜீன் தான். சோ இதுவுமே நல்லா கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. இதுவுமே என்னோட சைஸ் 30 தான். சோ இப்ப நான் லாஸ்டா ஒரு ஜீனை பத்தி பேசுறேன். என்னால அதை வியர் பண்ணி காட்ட முடியாது, ஏன்னா அது அந்த நிலைமைக்கு போயிருச்சு. இருங்க, நான் இதை காட்டுறேன். இதுதான் நம்ம செட்டோட லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஜீன். இதையே நான் போட முடியாது சொல்றேன்னா, நான் சொன்னேன்ல ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு, இந்த மாதிரி லாஸ்டா ஒரு ஜீன் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஆக்சுவலா இந்த ஜீனோட பிரைஸ் வந்து 199 தான். இதோட குவாலிட்டி சுத்தமா நல்லா இல்ல. 199க்கு தெரியாம அப்போ இது நான் சேர்த்து வைக்காம சரி இவ்வளவு இருக்கு நம்ம கையில 199க்கு ஒரு ஜீன் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இது ஒஸ்ட் ஜீன் தான். இதுக்கு 200க்கு நல்ல ஜீனே கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடைக்கும். நம்ம நல்லதா தேடினா கிடைக்கும் கண்டிப்பா. நம்ம என்ன சொல்றது, டக்குன்னு எடுத்துட்டோம்னா கிடைக்காது. அப்படிதான் நான் மிஸ்டேக்கா எடுத்த ஒரு ஜீன் தான். கொஞ்சம் நீங்க நல்லா பாத்துட்டு ஜீனோட குவாலிட்டி எல்லாமே பாத்துட்டு நீங்க ஒரு 500 பிலோல ஜீன் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் நல்ல குவாலிட்டியா பாத்து எடுங்க. குவாலிட்டி பார்க்காம எடுத்துடாதீங்க, கண்டிப்பா அது வேஸ்ட் ஆயிடும். எனக்கு அப்படிதான் இந்த ஜீன் வேஸ்டா போச்சு. நான் போடாமே இது ஸ்பாயில் ஆயிடுச்சு. இது ஜிப்பு குவாலிட்டி எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. இது தெரியாம நான் வாங்கிட்டேன்னு இப்போ வரையும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் எல்லாருமே யோசிப்போம், நானுமே அப்படிதான் யோசிச்சு வாங்கினேன். ஒரு ஜீன் வாங்குற காசுல நம்ம 2 ஜீன் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். பட் அப்படி யோசிக்க வேண்டாம், ஏன்னா அதுக்கப்புறம் லைஃப் வராது. நம்ம அந்த 2 ஜீன் வாங்குற காசுக்கு ஒரு ஜீன் வாங்குறோம் பாத்தீங்களா, அது வந்து எப்படினாலும் ஒரு 5 to 6 இயர்ஸ்க்கு நமக்கு வரும். இந்த மாதிரி ஜீன் வாங்கணும்னா 1 இயர் கூட வராது. சோ அது நமக்கு எப்படினாலுமே லாஸ் தான்.
சோ நீங்க நிறைய ட்ரெஸ் வச்சிருக்கிறத விட குவாலிட்டியா வச்சிருக்கீங்களா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. ஏன்னா அதுதான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். எப்பவுமே குவாலிட்டியான ட்ரெஸ் தான் நமக்கு ஒரு நல்ல லுக்குமே போடும். இதெல்லாம் ஒரு மாதிரி என்ன சொல்றது, பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் அது மாதிரி இருக்கும். அதுக்கு இதெல்லாம் போடுறது தப்பா அப்படிலாம் இல்ல. நீங்க எமர்ஜென்சி போட்டு நீங்க ஒரு 2 டைம்ஸ் போட்டு நீங்க தூக்கி போட ரெடியா இருந்தீங்கன்னா தாராளமா இது வாங்கிக்கலாம். பட் வாங்குறது குவாலிட்டியா வாங்குறது நல்லதுன்னு தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். நீங்க 200 ரேஞ்சிலுமே நல்ல ஜீன்ஸ் கிடைக்குது. பட் பொறுமையா நல்லா தேடி வாங்குங்க. இது மாதிரி என்ன மாதிரி அவசர குடுக்கையா வாங்கி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. எனக்கு இந்த ஜீன் அப்படிதான் வேஸ்டா போச்சு. நான் ஒரு தடவை கூட இந்த ஜீனை போடவே இல்லை. பட் ஆனா நான் இந்த ஜீனை திருப்பி வாங்கலாம் ஐடியால தான் இருக்கேன். ஆனா நான் ஜீனா வாங்க மாட்டேன், ஜாகர் பேண்டா வாங்கலாம்னு இருக்கேன். நான் டான் கலர் ஜீன் போட்டோம்னா ரொம்ப அப்படியே ஸ்கின்னியா தெரியும், நம்ம ஸ்கின்னோட அப்படியே ஒட்டி தெரியும். சோ அதனால இத மாதிரி ஜீன் வாங்குறதை விட கேர்ள்ஸ் மோஸ்ட்லி ஜாகர் பேண்ட் மாதிரி போயிடலாம். அது மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். உங்களுக்கு ஓகே கம்ஃபர்டபுளா இருக்கு ஜீன் டான் கலர்லயே போடுறதுக்கு அப்படின்னா நீங்க போட்டுக்கலாம். நான் அடுத்து ஜாகர் பேண்ட் வாங்குற ஐடியால தான் இருக்கேன். நான் ஜாகர் பேண்ட் வாங்கிட்டு அதுவுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் எங்க வாங்கினேன், என்ன சைஸ், எவ்வளவுக்கு வாங்கினேன் எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம சேனல் மிஸ் சான்ஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கல என்ன பிடிக்கல கமெண்ட் பண்ணுங்க. பெர்ஸ்பெக்டிவ் கிரிட்டிசிசம்ஸ் ஆர் ஆல்வேஸ் அக்செப்டட். மறக்காம நம்ம இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை ஸ்வீட்டீஸ்.